அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தோசை தான் சுட போகிறோம். சாதாரண தோசை இல்லை, மசால் தோசை. மாவு ஊற்றியாச்சு, ஆனியன் போட்டாச்சு. மசால் தோசை தான் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சம் சில்லியை நறுக்கி போட்டாச்சு. ஆனியன் கொஞ்சம் நல்லா போட்டுக்க வேண்டியதான். இப்போது மசால் தோசைக்கு என்னென்ன போடணும், நமக்கு தேவையான பொடிகள்லாம் போட்டுக்க வேண்டியதான். ஆனால் மசால் தோசை நல்லா பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். நானும் பண்ணதில்லை, அங்கே கற்றுக்கலாம். பொடியை போடுறோம். மசால் லைட்டாக இப்போ மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். மறுபடியும் லைட்டாக தூள் போடுறோம். மறுபடியும் ஆயில் நிறையா நல்லா வெந்தால் போதும். ஆனால் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் மசால் தோசை கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாம். வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது மறுபடியும் திருப்பி போடலாம். சூப்பராக வந்திருக்கு, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா பண்ணிவிடுங்க. தோசையை தீய விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மசால் தோசை ரெடி. சாப்பிட்லாம். நீங்களும் சாப்பிடுங்க. பாய்.